Hi everyone, praise the Lord. Welcome to Ivan Cuties Garden Tour Part 13. இன்னைக்கு கார்டன் டூரை நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து 3 விதமான பொருட்களை அவருக்கு கொண்டு வந்து பரிசாக கொடுத்தாங்க. முதலாவது பொருள் வந்து கோல்டு, தங்கம். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டு யூதருக்கு மாத்திரமில்லை முழு உலகத்துக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறாருங்கிறத காண்பித்தது. ரெண்டாவதாக பார்த்தது வந்து வெல்வேல் மரம் அப்படின்ற ஒரு மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட பிசினில் தயாரிக்கக்கூடியதான வெள்ளை போலம் மிர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எகிப்தியர்கள் அந்த காலத்தில் மம்மீஸ்க்கு யூஸ் பண்ணதான ஒரு விலை உயர்ந்த பொருள். அந்த மம்மீஸில் அந்த உடல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் கிருமி நாசினியாகவும் நல்ல ஒரு வாசனை திரவியமாகவும் அது பயன்படுத்தப்பட்டது. அரேபியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க, இந்தியர்கள் கூட அதை பயன்படுத்தியிருக்காங்க, யூதர்கள் பயன்படுத்தினாங்க. அதுதான் வந்து அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறது. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறாருங்கிறதுக்கு அடையாளமாக அது வந்து மனுக்குலத்துக்காக அவர் மீட்பராய் வரப்போகிறான்றது அடையாளமாக அது வந்து கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக 3ஆவதாக பார்க்கும்போது தூபவர்க்கம். இந்த தூபவர்க்கம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் அவர் ஆராதனைக்குரிய ஒரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு மரத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். போஸ்வெல்லியாங்கிற மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பிசினில் தயாரிக்கிறது. நம்ம ஊரில் எப்படி சாம்பிராணி போடுறோமோ அது போல் இதை வந்து தூபத்துக்காக பயன்படுத்தினாங்க. இதுக்கு இங்கிலீஷில் ஃப்ராங்கின்சென்ஸ்ன்ற பேர் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரி ஒன்.